நான் யார் தெரியுமா? 48. கோபி திருமணம். நீண்ட யோசனைக்குப் பின் கோபிக்கு அப்பா சொன்ன பெண்ணைப் பார்க்க முடிவு செய்தோம். போனில் பேசினோம். வயது, படிப்பு, ராசி, நட்சத்திரம் கேட்டார்கள். நாங்களும் கேட்டோம். போட்டோ அனுப்பி வைக்க சொன்னோம். ஃபேக்ஸில் அனுப்ப போட்டோவை பார்த்து நானும் மீனாவும் ஓகே சொன்னோம். கோபியும் சத்யாவும் நேரில் பார்க்க ஆசைப்பட்டார்கள். அப்பாவுடன் அனைவரும் விக்ரமசிங்கபுரம் தம்பி வீட்டுக்கு சென்றோம். ஒரே தெருவில்தான் இருந்தார்கள். இரவு நேரம். ஆனாலும் பார்க்க அனுமதித்தனர். சம்மதம் என்றோம். அவர்களும் சம்மதம் என்றனர். அப்பா நடுவராக இருந்து பேசி முடித்தார்கள். பெண் பெயர் ஆதிலட்சுமி என்ற விஜி. தம்பி மணி இன்ஜினியரிங் படித்து வருவதாக சொன்னார்கள். பெண்ணின் அப்பா அம்மா ஊரில் பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்றார்கள். வெற்றிலைப்பாக்கு மாற்றிக்கொண்டோம். போனில் நிலாவிடம் சொன்னேன். ஏற்கனவே அந்த பெண்ணிடம் பேசியிருப்பதாக சொன்னாள். அந்த வீட்டில் பிசிஓ பூத் உள்ளது. விஜி பூத்தில் இருந்திருக்கிறாள். போன் பேச வேம்பு நிலாவை அழைத்து போக விஜி பூத்தில் இருந்து நிலாவிடம் பேசியிருக்கிறாள். நிலா ரொம்ப சந்தோஷப்பட்டாள். தம்பி வீட்டில் அனைவருக்கும் சந்தோஷம். மனநிறைவோடு சென்னை திரும்பினோம். ஜாதகம் பார்த்தோம். 11 பொருத்தங்கள் என்றார். மீனாவுக்கும் எனக்கும் மன நிறைவாக இருந்தது. 2005 ஆகஸ்ட் 28ஆம் நாள் திருமணம் செய்ய இரு வீட்டாரும் சம்மதித்தோம். எனக்கு 13/6/2005 சிவப்பு கலர் டிவிஎஸ் ஸ்கூட்டி வாங்கினேன். கோபி டிவிஎஸ் விக்டர் பைக் வாங்கினான். முதலாக கியர் வண்டி ஓட்டினான். கோடம்பாக்கம் அரசு பள்ளியில் அணுவை 6ஆம் வகுப்பில் சேர்த்தோம். பஸ்ஸில்தான் போக வேண்டும். சில சமயம் ஸ்கூட்டியில் அழைத்துச் செல்வேன். வீட்டுக்கு வரும்போது பஸ்ஸில்தான் வருவான். லட்சுமி நகர் ஸ்டாப்பிங்கில் இறங்குவான். நிலா எக்ஸல் சூப்பரில் காத்திருப்பாள். 2 வீலரில் வீட்டுக்கு அழைத்து வருவாள். அபியே ஒரே கிராஸில் முதல் வகுப்பில் சேர்த்தோம். நிலா 2 வீலரில் கூட்டி செல்வாள். கூட்டி வருவாள். அணுவுக்கு புதிய பள்ளி, புது அனுபவம், புது நண்பர்கள், புது ஆசிரியர்கள். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டான். போக போக பழகிக் கொண்டான். எனக்கு சாலி கிராமத்தில் வேலை, குளத்தூரிலும் வேலை. சிலோன்காரர் செல்வரத்தினம் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் ஒரு திருமண மண்டபம் கட்ட என்னை விமானத்தில் அனுப்பி வைத்தார். அளவு எடுத்த பின் என்னை ஸ்ரீலங்காவின் முக்கிய இடங்களை சுற்றி காட்ட ஏற்பாடு செய்திருந்தார். 2 நாட்கள் இருந்தேன். விமானத்தில் ஏறி சென்னை திரும்பினேன். அந்த பயணம் இனிதாகவும் பயமாகவும் இருந்தது. விடுதலை புலிகளின் போராட்டம் நாடெங்கும் பயத்தை கொடுத்தது. கொழும்பு நகரம் பார்க்க நன்றாக இருந்தது. திருமண நாள் நெருங்கியது. பிரியாவுக்கு மாதிரியே அதே செங்குந்தர் மகால், அதே கேட்டரிங், அதே போட்டோகிராஃபர், அதே புரோகிதர், அதே மியூசிக் என புக் பண்ணினோம். பத்திரிகை கோபியின் விருப்பப்படி 2 வடிவத்திலும், மீனாவின் விருப்பப்படி ஒன்றும், சத்யா விருப்பப்படி ஒன்றும் அச்சடித்தோம். நானும் மீனாவும் பெண் வீட்டாருக்கு சென்று கொடுத்தோம். அப்படியே விக்ரமசிங்கபுரம், முக்கூடல் ஊர்களுக்கு கொடுத்தோம். பாண்டி, புரையார் மற்றும் சென்னையில் எல்லாருக்கும் கொடுத்து அழைத்தோம். கோபி புதுமையாக அச்சடித்து நண்பர்களை அழைத்தான். சத்யாவும் அப்படியே அழைத்தாள். பிரியாவிடம் போன் வந்தது. லீவு கிடைக்கவில்லை என்றார்கள். பரவாயில்லை என்றேன். மீனாதான் வேதனைப்பட்டாள். சமாதானப்படுத்தினேன். கல்யாண நாள் வந்தது. பெண் வீட்டார்களை காலையிலேயே எக்மூர் ரயில் நிலையம் சென்று அழைத்து வந்தோம். முதல் நாள் நிச்சயதார்த்தம் மற்றும் வரவேற்பு. புரோகிதர் வர தாமதம் ஆகியது. அதனால் முதலில் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. இரவு தாமதமாக நிச்சயதார்த்தம் நடந்தது. மொத்தத்தில் நன்றாக நடந்தது. மறுநாள் காலையில் திருமண நிகழ்வு நல்ல முறையில் நடந்தது. எல்லோரும் வாழ்த்தினர். அப்பாவுக்கும் மீனாவுக்கும் திருப்தி. மீனாவும் நானும் பேசியபடி கோபி திருமணம் முடிந்து தனியாக இருக்க தேவி பிளாட்டில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருந்தோம். அங்கே தங்க வைத்தோம். அவர்களுக்கு வசதியாக இருந்ததாக சொன்னார்கள். சத்யா விஜயுடன் பாசத்துடன் பழகினாள். மறுநாள் கோபி விஜயை அழைத்துக் கொண்டு விக்ரமசிங்கபுரம் சென்றோம். ஏற்கனவே வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார்கள். ஊர் ஜனங்கள் அனைவரும் வந்து வாழ்த்தி சென்றனர். போட்டோகிராஃபர் நிறைய போட்டோக்கள் எடுத்தார். ஊர் பெரியவர்களை விஜய் அப்பா அறிமுகப்படுத்தினார். மறுநாள் முக்குடல் ராமசாமி கோவில் வந்தோம். கோபி விஜிக்காக சிறப்பு பூஜை செய்தோம். போட்டோக்கள் எடுத்தோம்.